வணக்கம். நான் இந்து ஒற்றுமைக் கழக மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். இன்று மைண்ட் யுவர் மைண்டின் 1233வது காணொளி கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பல்துறை தலைப்புகளில் கலந்துரையாடல் மேற்கொள்கின்றனர். அதுபோல இன்று அவ்வரிசை எழுத்துக்கள் இப்பொழுதும் பயன்பாட்டில் உள்ளதா என்பதை பற்றிய கலந்துரையாடல். நம் மொழியின் ஒலி அமைப்பு இயற்கையான முறையில் உண்டான அமைப்பு முறை. ஆனால் உயிர் எழுத்தில் ஐ ஔ எனும் எழுத்து மட்டும் கூட்டொலியாக இருக்கிறது. இலக்கண விதிப்படி 2 உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடாது. அதனால் அவ்வொலிக்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் அவை. அதிலும் அவ்வெழுத்து சொற்களில் முதலில் மட்டும்தான் இடம்பெறுகிறது. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர், நச்சினிக்கினியார் இவ்வெழுத்தை இழைநிலை ஓசைகள் என குறிப்பிடுகின்றனர். இந்த சொல்லின் பயன்பாடு அதிகரிக்க வேண்டுமென்றால் மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் அவ்வரிசை எழுத்துக்கள் இடம்பெறச் செய்தல் வேண்டும். எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தன் படைப்புகளில் அதிக அளவில் இவ்வெழுத்தை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லையெனில் அவ்வரிசை எழுத்துக்கள் வழக்கொழிந்து போய்விடும். அவ்வெழுத்து எதற்காக இருக்கிறது என்ற வினாவை எழுப்புவார்கள். வீரமாமுனிவர், பெரியார் போன்றவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டதை பற்றி கலந்துரையாட பல நல்ல கருத்துக்களை பங்கேற்பாளர்கள் முன்வைத்தனர். நிகழ்வில் பங்கேற்றமைக்கு பெரு உவகை அடைந்தேன். நன்றி.